அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. வயலுல் லில் முத்தஃபிஃபின், அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான். அப்போ இந்த அளவுக்கு அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுன்னு ரபுல் ஆலமீன் சொல்லியும் ரொம்ப ஈஸியாக நல்லவங்கள பார்த்து கெட்டவங்கன்னும் கெட்டவங்கள பார்த்து நல்லவங்கனும் எடை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. ஒரு சஹாபியை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் கஞ்சன், இவர் எந்த விதமான தான தர்மமும் இவர் செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த சஹாபி மரணித்ததுக்கப்புறம் தான் தெரியும், எல்லா வீடுகளுக்கும் இரவு இவர் தான் உணவுலாம் வழங்கியிருக்காரு, இவர் கொடையாளி அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து தான் தெரியும். அதனால் தீர்ப்பளிப்பதற்கு நம்ம யாருடைய உள்ளத்தையும் அறியக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே கிடையாது. அதனால் மனிதர்களையும் நாம் எடை போடக்கூடாது. அப்படி எடை போட்டாலும் நம்மளுக்கு கேடு நாசம்தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிற இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அளவு நிறுவையில் மோசடி செய்வது மட்டும், அது அளவு நிறுவையில்னால் 1 கிலோவுக்கு 3/4 கிலோ, 1 லிட்டருக்கு 3/4 லிட்ரு அப்படின்னு மட்டும் அந்த எடையை மட்டும் நினைக்கக்கூடாது. இறைவனுடைய வார்த்தையும் இறை தூதருடைய வார்த்தைக்கும் இதுதான் நிர்ணயம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் அதுக்கு விளக்கங்கள் இருக்குது. ஒரு ஆயத்துக்கு கியாமத் நாள் வரைக்கும் தப்சீர் எழுதக்கூடிய விதத்தில் தான் ஒரு ஆயத் என்பது இருக்கும். நபி அவர்களுடைய வார்த்தைக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்துவத்தை கொடுத்துருக்கான். வார்த்தையின் தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கே வார்த்தையின் தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வீரியம் இருக்கும் நம்ம சிந்திக்கணும். அதனால் யாரையுமே இப்போ நோயாளியாக ஒருத்தவங்க படுக்கையில் கிடக்காங்கன்னா இவர் செஞ்ச கெடுதலைக்கு தான் இவர் கிடக்காரு, அல்லாஹ் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மார்க்கத்தில் ஒரு முள்ளு குத்துனா கூட அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்க மாட்டான், மன்னிப்பான். அப்படிங்கிற பட்சத்தில் நபி அவர்களே 1 வாரம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்துருக்காங்க. அப்போது நல்ல நம்ம சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களாக இருக்கணும். யாரையும் தீர்ப்பு சொல்வதற்கு நாம் யார்? நாம் இறைவனும் கிடையாது, இறைவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் கிடையாது. அதனால் யாரையுமே நல்லவர் என்றும் சொல்லவும் வேண்டாம், தீயவர்கள் என்று பதிவு செய்யவும் வேண்டாம். எல்லாமல்ல அல்லாஹ் தாலா இது போன்ற விஷயங்களில் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.